Good morning, students. Lab is object-oriented programming. Lab code is 8383. So today we will go to see about the lab exercise 6th. Program to calculate area using abstract classes. Abstract is the keyword. Abstract keyword la நம்ம என்ன methods அல்லது என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் வந்து டைரக்டா இன்ஸ்டன்டேட் ஆகாது. அதை இன்ஸ்டன்டேட் பண்றது நம்ம என்ன பண்ணிப்போம்னா சப் கிளாஸஸ் வச்சிருப்போம். java.util.asteriskங்கிறது predefined packages. ஸோ util பேக்கேஜில் இருக்கிற asteriskன்னு போட்டோம்னா அதில் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே இன்க்ளூட் ஆயிரும் in these programs. அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டுங்கிற யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நேம் வந்து ஷேப். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் வந்து கம்பல்சரியாக அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ஸ்ட்ராக்டாகவும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த மெத்தடை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த மெத்தட் வந்து டெஃபினிஷன் வந்து அதனுடைய சப் கிளாஸஸில் வச்சுப்போம். இப்போ இது சப் கிளாஸ். கிளாஸ் ரெக்டாங்கிள்ங்கிறது சப் கிளாஸ். எக்ஸ்டென்ட் ஷேப்பு. ஸோ எக்ஸ்டென்ட் கீவேர்டு எப்போவுமே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷேப்புங்கிற சூப்பர் கிளாஸ்லேருந்து ரெக்டாங்கிள்ங்கிற சப் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் சப் கிளாஸ்க்குள்ள தான் நம்ம இந்த பிரிண்ட் ஏரியாங்கிறது என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன ஒர்க் பண்ணுது என்ன பண்ணுது அப்படிங்கிறத லைன்ஸை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ வாய்டு இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி செமிகோலன் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரைசேஷன். அதே போல் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள நத்திங் தேர் நத்திங். ஸோ பப்ளிக் வித்தவுட் ஆர்குமெண்ட். இந்த ஸ்கேனருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் வித் ஆர்குமெண்ட். சிஸ்டம் டாட் இன்னுங்கிற ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். சிஸ்டம்ங்கிறது கிளாஸு, இன்னுங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஏரியாங்கிறதுல செமிகோலன் வைக்கல. ஸோ செமிகோலன் வைக்கல அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருவோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது இதுதான், இந்த லைன்ஸ் தான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, பிரிண்ட் ஏரியாங்கிறது என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத சொல்லியிருப்போம். ஃபார்முலாஸ் எல்லாமே. இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். செமிகோலன் வச்சிருந்தா டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் வந்து டெஃபைன் பண்ணுறோம். ஸோ ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம நியூ இன்புட் வாங்குகிறோம், பிரிண்ட் பண்ணுறோம். என்டர் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ரெண்டு வேரியபிள். எஸ்ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம மெத்தடை கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட். ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட். ஸோ எஸ்ங்கிறது ஹியர் எஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் we are already creating by using the new keyword. So s dot method. S dot next integer. இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏபி வாங்குகிறோம். அப்புறம் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி நம்ம அந்த வேரியபிளை சேவ் பண்ணுறோம். பர்டிகுலர் அந்த வேரியபிளை தான் நம்ம அந்த வேரியபிளில் அவுட்புட் ஸ்டோர் ஆகிருக்கும் ஏரியா அண்டர் ஸ்கோர் ரெக்டாங்குலரில். ஸோ அந்த அவுட்புட்டை நம்ம வாங்கி ப்ளஸ்ங்கிறது அட்ரஸை இண்டிகேட் பண்ணுது அட்ரஸ். ஸோ அந்த ஏரியாவில் அந்த ஏரியா அண்டர் ஸ்கோர் ரெக்டாங்குலருங்கிற வேரியபிளில் இருக்கிற அந்த பர்டிகுலர் அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற அவுட்புட்டை. அடுத்த கிளாஸ் ட்ரையாங்கிள் எக்ஸ்டென்ஸ் ஷேப். ஸோ ஷேப்புங்கிற கிளாஸ்லேருந்து அடுத்த சப் கிளாஸ் டெரைவ் பண்ணியிருக்கிறோம் ட்ரையாங்கிள் யூஸிங் த கீவேர்டு எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போவும் நம்ம பிரிண்ட் ஏரியாங்கிற மெத்தடுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். ட்ரையாங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுது, ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னு. அப்போ ஒரே சூப்பர் கிளாஸ், அந்த சூப்பர் கிளாஸில் வாய்டு பிரிண்ட் ஏரியாங்கிற மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டிக்ளேர் பண்ண மெத்தடை நம்ம மற்ற சப் கிளாஸில் எல்லாருலேயும் யூஸ் பண்ணுறோம். எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெஃபினிஷன் எழுதியிருக்காங்க. ஒரே மெத்தடு தான், டெஃபினிஷன் வேறு வேறு. ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் ஆகுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஏரியாங்கிற மெத்தடை அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே மற்ற 3 சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாஸ் மட்டும் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க. பிரிண்ட் ஏரியா இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ட்ரையாங்கிளோடைய ஏரியா கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து பப்ளிக் வாய்டு பிரிண்ட் ஏரியா நம்ம வந்து சர்க்கிளுக்கு தான் சர்க்கிளை பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய மெயின் கிளாஸ். பப்ளிக் வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அந்த கிளாஸ் நேமில் தான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும். ஆர்ங்கிற ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த நியூ ஆப்ஜெக்ட் வச்சு பிரிண்ட் ஏரியாங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை, அப்புறம் சர்க்கிளுடைய ஏரியா,
ரெக்டாங்குலரோட ஏரியா. இந்த 3 சப் கிளாஸோட ஏரியாவே நமக்கு என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஏரியாவுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணி கொடுத்துருக்குறது சப் கிளாஸ்ல இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எந்த நேம்ல சேவ் பண்ணணும்னா சேவ் கிளாஸ் டாட் ஜாவான்னு தான் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் ஓப்பன் பண்றேன். சேவ் கிளாஸ் டாட் ஜாவா. ஓகே, ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்கணும். கம்பல்சரியா சேவ் அஸ், ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் ஐ வில் சூஸிங் த ஆப்ஷன் சேவ் அஸ். கிளாஸ் நேம்ல டாட் ஜாவான்னு கம்பல்சரியா சேவ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் டாட் ஜாவா கொடுக்கணும். அண்ட் ஆல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணணும். டாட் டிஎக்ஸ்டியில் இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு சூஸ் த ஆல் ஃபைல்ஸ். சேவ் கொடுக்கணும். அப்படிதான் சேவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்ததுனால இக்னோர் பண்ணுறேன். ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு செட் பாத் கொடுக்கணும். ஜாவா ப்ரோக்ராம் எந்த ஏரியாவில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பாத்தை நம்ம வந்து செட் பண்ணணும். சி டைரக்டரியில் இந்த சிஸ்டமில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா ஃபோல்டரில் ஜேடிகே ஃபோல்டரில் பின் இந்த பாத்தில் தான் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ அந்த பாத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ சிடி ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நான் அந்த ஜாவா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது நம்மளுடைய சேவ் கிளாஸ் ப்ரோக்ராம் எந்த ஏரியாவில் இருக்கோ அதுக்கு மூவ் பண்ணிடுறோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் ஜாவா கம்பைல் பண்ணுறோம் யூஸிங் த கீவேர்டு ஜாவா சி ஷேப் கிளாஸ் டாட் ஜாவா. ஸோ இட் வில் கோ டு கம்பைல். இஃப் எனி error is there means it will display the errors. Now here no error, so we will go to running the process. Java space file name. Here file name is shape class. Enter the length and the breadth of the rectangle. So length ஒரு 4 கொடுக்கலாம். breadth 2 கொடுத்தோம்னா நமக்கு ஏரியா கால்குலேட் ஆயிருது. Enter the base and height of triangle. base ஒரு 4 கொடுத்துட்டு height ஒரு 5 கொடுத்தோம்னா நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் ஆயிருது. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளோடைய ரேடியஸ் ஒரு 2 கொடுத்தோம்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் நமக்கு கால்குலேட் ஆயிருது. அதுதான் நம்மளுடைய அவுட்புட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.